ஹாய் வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 6 ப்ரோஸ் ஃப்ரம் 0 to infinity பார்ட் 3 வீடியோ. பார்ட் 3ல் 154ல் அன்கெம்ட் அண்ட் அன்கவுத் இந்த பேராகிராஃப்லேருந்து பார்க்க போகிறோம். பார்ட் 2 எதோட ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா, ராமானுஜர் தனக்காக ஏதாவது ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. எதுக்காக அப்படின்னா, தன்னுடைய உணவுக்காக மட்டும் கிடையாது, நோட் பேப்பர்ஸ் வாங்குறதுக்காகவும் தேடுறாரு. வாங்க ரிமைனிங் பார்ட்ஸ் பார்க்கலாம். அன்கெம்ட் அண்ட் அன்கவுத், he would visit office showing everyone his frayed notebooks and telling them that he knew mathematics and could do a clerical job, but no one could understand what was written in the notebooks and his applications for jobs were turned down. அன்கெம்ட் அப்படின்னா ஒரு சுத்தமாகவும் இல்லை, அன்கவுத் பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்டாகவும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிறைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவருக்கு ஜாப் தேடுறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே காமிக்கிறாரு அவருடைய அந்த ஃப்ரேடு கசங்கி போன அந்த நோட் புக்ஸில் அவர் போட்டு வச்ச ஃபார்முலாஸ், தீரம்ஸ் இதெல்லாம் காமிச்சு, எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் நல்லா தெரியும், எனக்கு கிளரிக்கல் ஜாப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் அந்த நோட் புக்ஸில் அவர் என்ன தான் எழுதியிருக்காரு அப்படின்றது யாருக்குமே புரியலை. அதனால் யாருமே அவருக்கு என்ன பண்ணலை அப்படின்னா, எந்த ஒரு ஜாபும் கொடுக்காம அவரோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. லக்கீலி ஃபார் ஹிம், he at last found someone who was impressed by his notebooks. He was the director of Madras Port Trust, Francis Spring, and he gave Ramanujan a clerical job on a monthly salary of Rs. 25. Later, some teachers and educationalists interested in mathematics initiated a move to provide Ramanujan with a research fellowship. On May 1, 1913, the University of Madras granted him a fellowship of Rs. 75 a month, though he had no qualifying degree. அதிர்ஷ்டவசமாக அவருடைய அந்த நோட் புக்ஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு ஒருத்தர் கிடைக்கிறாரு. அவர் யார் அப்படின்னா, மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர், ஒரு இயக்குனர் தான் அவருக்கு கிடைக்கிறாரு. அவருடைய நேம் என்ன அப்படின்னா, ஃப்ரான்சிஸ் ஸ்ப்ரிங் அப்படின்றவர் தான் இம்ப்ரெஸ் ஆகுறாரு அவருடைய நோட் புக்ஸ் பார்த்து. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ராமானுஜருக்கு ஒரு கிளரிக்கல் ஜாப் கொடுத்து மந்த்லி எவ்வளோ சேலரி தராரு அப்படின்னா 25 ரூபா கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு சில டீச்சர்ஸு, எஜுகேஷனலிஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவருடைய அந்த மேத்தமெட்டிக்ஸை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவருக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவங்களோட உதவியோடு பார்த்தோம் அப்படின்னா, மே 1, 1913 யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அவருக்கு ஒரு ஃபெலோஷிப், ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஒரு மந்த்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 75, ஒவ்வொரு மந்த்தும் பர் மந்த்துக்கு 75 ரூபா கொடுக்குறாங்க. அவர் எந்த ஒரு டிகிரியும் குவாலிஃபை ஆகலை. ஏன் அப்படின்னா, அவர் ஃபர்ஸ்ட் இயர்லேயே நிறைய அரியர்ஸ் வச்சுருக்காரு. அவர்கிட்ட டிகிரி குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவருடைய அந்த மேத்தமெட்டிக்ஸ் திறமையை பார்த்து ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. A few months earlier, Ramanujan had sent a letter to the great mathematician G.H. Hardy of Cambridge University, in which he set out 120 theorems and formulae. Among them was what is known as the Riemann series, a topic in the definite integral of calculus, but Ramanujan was ignorant of the work of the German mathematician George F. Riemann, who had earlier arrived. At the series, a rare achievement also included was Ramanujan's conjecture about the kind of equations called modular. Peary diligence subsequently proved this conjecture to be correct. இந்த ஸ்காலர்ஷிப்லாம் வாங்குறதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஜிஹெச் ஹார்டி, அவர் ஒரு கிரேட் மேத்தமெட்டிஷியன். அவருக்கு ராமானுஜர் ஒரு லெட்டர் சென்ட் பண்ணுறாரு. அந்த லெட்டரில் பார்த்தோம் அப்படின்னா 120 தியரம்ஸும் ஃபார்முலாவும் அதில் எழுதி அனுப்பியிருக்காரு. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, இன்டெக்ரல் கால்குலஸ் பற்றி ரைமான் ஷேரிஸ் அப்படின்ற டாப்பிக்கில் அவர் எழுதி அனுப்புகிறாரு. ஆனால் ராமானுஜருக்கு ஒரு விஷயம் தெரியாமல் இருக்குது. என்ன அப்படின்னா, இவர் எழுதி அனுப்பின அந்த தியரம்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஜெர்மன் மேத்தமெட்டிஷியனான ஜார்ஜ் எஃப் ரைமான் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இவருக்கு முன்னாலேயே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கார். ஆனால் இந்த விஷயம் யாருக்கு தெரியல அப்படின்னா, ராமானுஜருக்கு தெரியலை. இது ஒரு ரேர் அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் ஆல்ரெடி ரைமான் கண்டுபிடிச்சிட்டதால் ஜிஹெச் ஹார்டிக்கு இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பாக தெரியலை.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ராமானுஜன்ஸ் கன்ஜெக்டர் அப்படின்ற டைப்பில் பார்த்தோம் அப்படின்னா இவர் நிறைய கைண்ட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸையும் மாடலரையும் அவருக்கு வந்து அனுப்பியிருந்தார். இதை பிற்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பியூர் டெலிஜென்ஸ் அப்படின்றவர் வந்து அவர் கண்டுபிடிச்சது கரெக்ட் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. It did not take long for Hardy and his colleagues J.E. Littlewood to realize that they had discovered a rare mathematical genius. They made arrangements for Ramanujan's passage and stay at Cambridge University. On March 17, 1914, he sailed for Britain. அதாவது ராமானுஜரோட திறமையை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கல. யாருக்கு அப்படின்னா ஹார்டிக்கும் அவருடைய கொலீக்ஸான ஜேஇ லிட்டில்வுட்க்கும் ரொம்ப சீக்கிரமே அவருடைய திறமையை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் வந்து நிறைய வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காரு, அது ஒரு ரேரான விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு, அவர் வந்து ஒரு ஜீனியஸ் தான் அப்படின்ற விஷயத்த ரொம்ப சீக்கிரமே அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு வந்து கூப்பிடுறாங்க. இவரும் உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிளம்புறாரு, பிரிட்டனுக்கு கிளம்புறாரு. எப்போ அப்படின்னா மார்ச் 17, 1914 வந்து தன்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறார், போகிறார் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு. Ramanujan found himself a stranger at Cambridge. The cold was hard to bear, and being a vegetarian, he had to cook his own food. However, he continued his research in mathematics with determination. In the company of Hardy and Littlewood, he could forget much of the hardship he had to endure. இப்போ அவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி போயிட்டாரு. ஆனால் அங்கே வந்து இவர் தன்னை வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சராக உணர்றாரு, தன்னை வந்து ஒரு வித்தியாசமானவர், அங்கே உள்ளவங்களை விட வித்தியாசமானவராக அவர் வந்து உணர்றாரு. அங்கே வந்து பயங்கர கோல்டாக இருக்குது, அந்த கோல்டு தாக்கு பிடிச்சி வாழறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இவர் வந்து ஒரு வெஜிடேரியன், அங்கே மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்றாங்க. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனக்கான உணவை வந்து இவரே சமைச்சிக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ரிசர்ச் மேத்தமெட்டிக்ஸில் வந்து தொடர்றாரு. ரொம்ப மன உறுதியோடையும் தைரியத்தையோடையும் அவரோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுறாரு. யாரோட உதவியோட அப்படின்னா ஹார்டியோடையும் லிட்டில்வுட்டோட உதவியோட அவர் வந்து செய்கிறாரு. அவங்க 2 பேரோட உதவியால் தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள், அந்த ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ரிசர்ச்சில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறார். இன் ராமானுஜன், Hardy found an unsystematic mathematician similar to one who knows the Pythagoras theorem but does not know what a congruent triangle means. Several discrepancies in his research could be attributed to his lack of formal education. Ramanujan played with numbers as a child would with a toy. It was sheer genius that led him to mathematical truths. The task of proving them so important in science, he left to leisure mortals. ஹார்டி வந்து ராமானுஜர் பற்றி என்ன புரிஞ்சுக்கிறார் அப்படின்னா இவர்கிட்ட வந்து ஒரு ஃபார்மலான எஜுகேஷன் வந்து கிடையாது, அதனால தான் வந்து இவர் அன்சிஸ்டமேட்டிக்காக வந்து பிஹேவ் பண்ணுறாரு. இப்போ எப்படி ஒருத்தவங்களுக்கு வந்து பித்தாகரஸ் தியரம் வந்து தெரியும், ஆனால் வந்து கான்க்ரூன் ட்ரையாங்கிள் பற்றி தெரியாதோ அதே மாதிரி இவருக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் பற்றி மட்டும் நாலேஜ் இருக்குது, மற்ற சப்ஜெக்ட் விஷயங்கள் வந்து நாலேஜ் இல்லை. அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் இல்லை, அதுதான் காரணம் அப்படின்ற விஷயத்தை வந்து ஹார்டி வந்து கண்டுபிடிக்கிறாரு. டிஸ்கிரிப்பானிஸ் அப்படின்னா குறைபாடுகள். அவரோட ரிசர்ச்சில் வந்து இந்த டிஸ்கிரிப்பானிஸ் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவர்கிட்ட வந்து லேக் ஆஃப் ஃபார்மல் எஜுகேஷனை வந்து ஒரு முறையான கல்வி இல்லை, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் வந்து ராமானுஜர் வந்து நம்பரோட விளையாடுறாரு. குழந்தையிலேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்பர்ஸை வச்சு விளையாடுறாரு. இவர்கிட்ட வந்து மேத்தமெட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள், நிறைய திறமைகள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து மறைஞ்சு இருக்குது அப்படின்றது மட்டும் ஹார்டிக்கு வந்து தெரியுது. அவருடைய அந்த திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு மேக்ஸ் மட்டும் பத்தாது, இன்னும் வந்து சயின்ஸும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் வந்து இவரோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸில் மட்டும்தான் செலுத்தி தன்னுடைய திறமைகளை, தன்னுடைய ஜீனியஸை வந்து வெளிப்படுத்துகிறாரு. ராமானுஜன் வாஸ் எலெக்டட் ஃபெலோ ஆஃப் த ராயல் சொசைட்டி ஆன் February 28, 1918. He was the youngest Indian to receive this distinguished fellowship. In October that year, he became the first Indian to be elected Fellow of Trinity College, Cambridge. His achievements at Cambridge include the Hardy-Ramanujan Littlewood circle method in number theory, Roger Ramanujan's identities in integers, a long list of the highest composite numbers, besides work on the number theory and the algebra of inequalities. In algebra, his work on continued fractions is considered to be equal in importance to that of great mathematicians like Leonhard Euler and
சாக்கோபி. ராமானுஜன் பார்த்தோம் அப்படின்னா ஃபெலோ ஆஃப் த ராயல் சொசைட்டி அப்படின்ற ஸ்காலர்ஷிப்க்கு February 28, 1918 வந்து செலக்ட் ஆகுறாரு. இவர் தான் பார்த்தோம் அப்படின்னா யங்கஸ்ட் இந்தியன் இந்த ஒரு ஃபெலோஷிப் இந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கக்கூடிய ஒரு வெகுமதிப்பு டிஸ்டிங்யூஷ்ட் வெகுமதிப்பு வாங்கக்கூடிய ரொம்ப சின்ன வயசுலேயே வாங்கக்கூடிய முதல் இந்தியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது வந்து ராமானுஜர் தான். அதே இயர் 1918 அக்டோபர் மந்தில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த காலேஜ்லேயும் ஃபெலோஷிப்க்கு வந்து இவர் வந்து செலக்ட் ஆகுறாரு. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியனாக இவர் தான் வந்து செலக்ட் ஆகுறாரு. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ராமானுஜம், ஹார்டி, லிட்டில்வுட் இவங்க வந்து நம்பர் தியரி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது என்ன டைட்டிலில் வந்துச்சு அப்படின்னா ரோஜர் ராமானுஜன்ஸ் அப்படின்ற டைட்டிலில் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து மேத்தமேட்டிக்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருந்தது. பார்ட்டிஷன் ஆஃப் இன்டகர்ஸ், லாங் லிஸ்ட் ஆஃப் த ஹையஸ்ட் கம்போசிட் நம்பர்ஸ் இதை பற்றியெல்லாம் அவர் வந்து வெளியிட்டிருந்தார். நம்பர் தியரி மட்டும் இல்லாமல் அல்ஜிப்ரா பற்றியும் அதோடைய இன்ஈக்வாலிட்டிஸ் பற்றியும் அந்த ஒர்க்கில் வந்து கொடுத்துருந்தாரு. அல்ஜிப்ராவில் ஃப்ராக்ஷன் பற்றின ஒர்க்கை வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் இன்னும் அப்படின்னா கண்டினியூ பண்ணிட்டு இருந்தார். தொடர்ந்து வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தார். கிரேட் மேத்தமெட்டிஷியன்ஸான லீனார்ட் யோலர் அண்ட் சாக்கோபி அவங்கள மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய கண்டுபிடிப்பு இவருடைய ரிசர்ச் வந்து அந்த டைட்டிலில் வந்து நிறைய வந்து தொடர்ந்துக்கிட்டே இருந்தார். While Ramanujan continued his research work, tuberculosis, then an incurable disease, was devouring him. Ramanujan was sent back to India, and when he disembarked, his friends found him pale, exhausted, and emaciated. To forget the agonizing pain, he continued to play with numbers even on his deathbed. இவர் இந்த மாதிரி ரிசர்ச் வந்து கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவருக்கு வந்து டியூபர்குலோசிஸ் காச நோயால் அவர் வந்து பாதிக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் குணப்படுத்த முடியாத நோயாலையும் அவர் வந்து நிறைய வந்து அவஸ்தைப்படுறாரு. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராமானுஜரை வந்து திரும்ப இந்தியாவுக்கு வந்து சென்ட் பண்ணிடுறாங்க, அனுப்பிடுறாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவர் வந்து இப்போ இந்தியாவுக்கு வரும்போது அவரை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. டிஸ்எம்பார்க் அப்படின்னா அவரோட பயணத்தை முடித்து வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அவரை வந்து வருத்தப்படுறாங்க. எதுக்கு அப்படின்னா எமாஷியேட்டட் அப்படின்னா ரொம்ப தின்னாக ஒல்லியாக இருக்கார். அவரை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவர் வந்து அவருடைய அந்த பெயினை மறக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே வந்து கூட அதாவது அவரோட டெத் பெட்டில் இருக்கிற வரைக்கும் கூட அவர் சாகும் தருவாயில் இருக்கும்போது கூட என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட அந்த மேத்தமெட்டிக்ஸை வந்து அவர் என்ன பண்ணவே இல்லை, விடவே இல்லை. நிறைய விஷயங்கள் வந்து போட்டு பார்த்துக்கிட்டு நம்பர்ஸ் வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தார். Besides being a mathematician, Ramanujan was an astrologer of repute and a good speaker. He used to give lectures on subjects like God, Zero and Infinity. அவர் வந்து ஒரு சிறந்த மேத்தமெட்டிஷியன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாமல் அவர் ஒரு அஸ்ட்ராலஜர், அதாவது இந்த ஜாதகம் எல்லாம் பார்ப்பாங்கல்ல அதுவாகவும் இருந்திருக்காரு. ஒரு சிறந்த பேச்சாளராகவும் இருந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காடு பற்றி பேசியிருக்காரு, ஜீரோ பற்றி பேசியிருக்காரு, இன்ஃபினிட்டி அளவிட முடியாத எண்களை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.